ஆதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை நாள் தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்துங்கன்னா அதை நடத்தலை. ஆனால் மத்திய அரசு அறிவிச்சொன்ன நான் போய் உடனே அது என்னால் தான் அப்படின்னு சொல்கிறது, அது யாரோ கஷ்டப்பட்டு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா பேர் வைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? நம்மளோட நாட்டிலிங்க ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு 2 மாநிலம் 3 மாநிலத்துக்கு எலெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு வருஷத்தை நீங்கள் சொல்ல முடியுமா எலெக்ஷன் இல்லாத வருஷம் அப்படின்னு? அதனால் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் இது இந்த மாநில தேர்தலுக்கு அந்த மாநில தேர்தலுக்குன்னு இயல்பாகவே எல்லாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இலக்கை நோக்கி செய்கிறதுனால மற்ற நேரத்தில் செஞ்சால் அது எலெக்ஷனுக்குன்னு சொல்ல முடியாது. பீகார் தேர்தலை மனதில் வைத்து அல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் பிரதமர் மோடி அவர்கள் எதை செய்தாலுமே அதை எலெக்ஷனுக்காக செய்கிறாரு, எலெக்ஷன் ஆதாயத்துக்காக செய்கிறாருங்கிறது வழக்கமான அரசியல். ஒரு தகுந்த நேரத்தில் இது செயல்படுத்தப்படும் என்பதை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது. அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு 21 கொரோனானால் நடத்தப்படலை. அதனால் எப்போவெல்லாம் எப்போது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிக்கப்படுமோ அப்போது நிச்சயமாக இதுவும் சேர்த்து அமல்படுத்தப்படும். இல்லை, நான் நினைக்கிறதல்ல. ஒரு புள்ளி விவர அறிக்கை அப்படிங்கிறது, குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கணக்கெடுக்கின்ற பொழுது பல்வேறு கூறுகள் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். குறிப்பாக நம்ம 2011 தான் பிபிஎல் ஃபேமிலிஸ்க்கான லிஸ்ட்டு கடைசியாக நம்ம இந்தியாவில் எடுத்தது. 2011ஆம் வருடம் யாரெல்லாம் பிபிஎல் ஃபேமிலி வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இப்போது நிறைய மத்திய அரசு திட்டங்களை பலன் பெறுவதாக இருக்கிறது. நம்ம அதை கிரைட்டீரியா வச்சுட்டு தான் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இருக்கும். அவை இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச்சில் ஒட்டுமொத்தமாக இலக்கு அப்படிங்கிறது என்ன, 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக ஆக வேண்டும். விக்ஷித் பாரத் என்கின்ற அந்த இந்தியா வளர்ச்சியடைந்த அந்த இலக்கிற்கு எது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே அடிப்படை அலகுகளாக வைக்கப்பட வேண்டுமோ அது நிச்சயமாக இருக்கும். அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் குறிப்பாக கணிதம் மற்றும் மொழி பாடங்கள், ஏனென்றால் லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறதுல ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு பேசிக்காக கொடுக்க வேண்டியது மொழிகளை கற்றுக்கொள்வதிலேயும் கணிதம் அறிவியல், இந்த இரண்டும் மிக முக்கியமான விஷயம். ஆனால் சர்வதேச அளவும் சரி இந்திய அளவிலேயும் சரி பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தைங்க 8வது 9வது தாண்டி போகிறாங்க, ஆனால் அவங்களால ஒரு பக்கத்தை முழுதாக படிக்க முடியவில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தை கூட அவங்களால போட முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் நிறைய சொல்கிறாங்க. நாம் கல்விக்கூடங்களை நடத்துகிறோம், மாணவர்களை அங்கே அவங்களுக்கு கல்வி திட்டத்தை கொடுக்குறோம். ஆனால் அது குவாலிட்டியான எக்ஸாமினேஷனாக இருக்கணும், குவாலிட்டியான சிலபஸாக இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம 10வது பொதுத் தேர்வு 12வது பொதுத் தேர்வெல்லாம் நடத்தவே வேண்டாமே, எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. இந்த தேர்வுங்கிறதே ஒன்று எதுக்காக நம்ம வைக்கிறோம்? குழந்தைங்க சரியாக அதை படிச்சிருக்காங்களா, இல்லை படிக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு கற்றவையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கா, சிலபஸ் தேவையான அளவு அன்றைக்கி நம்மளோட கால சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கல்வித்துறைக்கு பொருத்தமானது. ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என்று சொல்கிறாரா? அப்படி இருந்தால் மற்ற தேர்வுகளெல்லாம் என்ன பண்ணுறது? போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் என்ன ஒரு அளவுகோல் வச்சுக்கலாம்? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்குது, யூபிஎஸ்சி தேர்வுன்னு. அப்போ அந்த தேர்வெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம்? இப்போ தான் தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி தேர்வில் நாங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சட்டப்பேரவையில் சொன்னாங்க. அதற்காக சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்குது, ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு மாத எவ்வளவுன்னு உதவித்தொகை இருக்குது. இதெல்லாமே எந்த அளவில் இந்த மாநில அரசு தேர்ந்தெடுக்குது? எக்ஸாம் வச்சு தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருக்கு உதவி பண்ணணும்னா கூட அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம் தேவைப்படுது. இடைநிற்றல் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதாவது இடைநிற்றல் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நீ படிக்கிறையோ படிக்கலையோ நான் வகுப்பில் மட்டும் உன்னை தூக்கி போடுவேன் அப்படின்னா அது மாணவனோட எதிர்காலத்தை பாதிக்குங்க. இந்த ஒரு சூழலை இன்னொரு பக்கம் நீங்கள் பொருத்தி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட அதிகமான வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்திருக்கின்ற வேலை தேடுகின்ற இளைஞர்கள் எந்த கேட்டகரியிலேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் அதிகமாக வேலை கேட்டிருக்காங்க. சிம்பிளான எடுத்துக்காட்டு எங்களால் சொல்ல முடியும். என்னோடய எம்எல்ஏ ஆஃபீஸில் வேலை கேட்டு வரக்கூடியவங்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்காங்க. என்ன அர்த்தம்?
காலேஜில் கிராஜுவேட் ஆயிடுறாங்க, படிச்சிடுறாங்க, 5 வருஷம் கடனை உடனே வாங்கி காலேஜில் என்ஜினியர் ஆயிடுறாங்க. எம்ப்ளாயபிலிட்டி கொஸ்டினாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். அதுதான் சமூகத்திற்கு நல்லது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், நம்ம ஏன் அதை ஃபில்டர் பண்ணி குறைக்கணும் பார்க்கணும். குறிப்பாக வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க. கோயம்புத்தூரில் எப்போ போனாலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் பணியாளர்கள் வேண்டும். இப்போ கோயம்புத்தூரில் வாங்க, நான் காட்டுறேன் எத்தனை இடங்களில் பணியாளர் தேவை. பணியாளர் தேவைப்படுகிறார்கள், ஆனால் ஸ்கில் இல்லை. அதனால தான் நான் கூட சட்டப்பேரவையில் பேசும்போது இதே விஷயத்தை குறிப்பிட்டேன். ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம இளைஞர்களுக்கு. வேலை ஒரு பக்கம் இருக்குங்க, வேலை இல்லாமல் இல்லை. இன்றைக்கும் லட்சக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்கள் நம்ம மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அது சின்ன வேலைங்க, அதுக்கு நாங்கள் போக மாட்டோம். இல்லை எங்களுக்கு அதுதான் என்ஜினியரிங் கிராஜுவேட்டு கூட அதிகமாக வேலை கொடுக்குறது நம்ம மாவட்டம். ஆனால் இப்போவும் தேவைப்படக்கூடிய ஸ்கில்லோட ஆட்கள் இல்லை. இது ஒரு பெரிய கேப் இருக்குது. இதை நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். இடைநிற்றல் அப்படிங்கிறது இது ஒரு நீங்கள் கம்ப்ளீட் எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த ப்ரெஸ் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறீங்க. இடைநிற்றலும் இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் கிடைக்கணும். அரசாங்கத்தை நினச்சா அதை பண்ண முடியும். நான் அதனால தான் சொல்கிறேன், இடைநிற்றல் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் குழந்தைங்க படிக்கவே முடியாத குழந்தைங்களை தூக்கி கிளாஸில் போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஏங்க மழலைகளுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுதாங்க கேட்குறாங்க. நீங்கள் எல்கேஜிக்கு நல்ல ஸ்கூலில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன ஆச்சு? அரசாங்க பள்ளிக்கூடங்களோட சேர்க்கை குறைஞ்சிட்டே வருது. எல்லோரும் ப்ரைவேட் ஸ்கூலில் போகக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வருது. அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களோட எல்கேஜி அட்மிஷன் போகும்போது குழந்தைகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லணும். இது என்ன எக்கனாமிக் இதில் இல்லைங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசாங்க பள்ளி குழந்தைகள் கூட குறைஞ்சபட்சம் நீங்கள் கொடுக்குற எஜுகேஷன் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதா இருக்கணுங்க. அந்த கவலையோட அக்கறையோடு நம்ம பார்க்கணும். நான் அதனால தான் சொல்கிறேன், டோன்ட் கம்பேர் தமிழ்நாடு ஸ்டேட் வித் அதர் இந்தியன் ஸ்டேட், பர்டிகுலர்லி நார்த் இந்தியன் ஸ்டேட். கிட்டத்தட்ட 40 வருஷம் பின்தங்கிய மாநிலங்கள் அதெல்லாம் இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதனால் அதில் பெருமை பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. நாம் எப்படிப்பட்டவங்க, நம்மளோட ஸ்கூல்ஸை ஒவ்வொரு பிளாக்லேயும் 40 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கின தமிழ்நாடு. இந்த சர்டிபிகேட்டை வாங்கி என்னங்க பண்ண போறீங்க? ஏங்க தமிழ்நாட்டோட இலக்கை நீங்க உயரமா வச்சு அதை நோக்கி நகருங்க. நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே எது ஒரு குறிப்பிட்ட தலைவர், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அப்படின்னு இருக்கிறத நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்கோம். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு வரும்போது அவர்களுடைய தேர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா இருக்குது. ஆனால் அதே சமயம் வாரிசு அரசியலை நோக்கி அதிகாரங்கள் முழுக்க குவிவதை எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமே தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே வராங்க. என்ன அர்த்தம்? நீட் எக்ஸாமினேஷனை இன்று குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். 2வது தேர்ச்சி விகிதம். நீட் எக்ஸாமில் தேர்ச்சி விகிதம் என்பதும் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு. ஆக இன்னைக்கு நீட் அப்படிங்கிறத சமுதாயத்தில் எல்லாரும் ஏற்றுட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் என்னென்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை விவசாயிகள், குடிசையில் வசிக்கின்ற குழந்தைகள், மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட தயங்குகின்ற கால்கள் இன்று மருத்துவராக தங்கள் குழந்தைகளை பார்க்கின்ற சூழலை நீட் உருவாக்கி இருக்கிறது. அதனால் நீட் என்பது தமிழகத்தில் இப்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் அரசியல் பிரச்சனை, மற்றபடி இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை. உங்களோட கேள்விகள் முடிஞ்சது சார். வேற யாராவது புதுசாக கேட்குறவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. கோவை மாவட்டத்திற்கு மீண்டும் பொறுப்பு அமைச்சர் இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு. இதை பற்றி யோசிக்க வேண்டியது திமுக. ஏனென்றால் இல்லை, இது கோயம்புத்தூருக்கான பொறுப்பு அமைச்சர் மட்டும் இல்லைங்க. நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக நடக்கும்.
அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற எத்தனை அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சருங்கிற அடைமொழி இல்லாமல் மக்களை சந்திக்க போகிறாங்க, இல்லை மக்களையே சந்திக்க முடியாத சூழல் வருமானு பாருங்கள் ஒரு வருஷத்தில். நாங்கள் வார்னிங்கும் சொல்லலை, த்ரெட்டனிங்கும் பண்ணல. நீங்கள் செஞ்ச செயல்களுடைய விளைவை நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. நாங்கள் யாருங்க த்ரெட்டன் பண்ணுறக்கு, நாங்கள் யாருங்க வார்னிங் பண்ணுறக்கு? நாங்கள் மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம், விழிப்புணர்வு உருவாக்குறோம். பாருங்கள், திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க, தண்டனை பெற்றவங்க, எத்தனை பேர்த்து மேலே ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதனால முதல்வர் சொல்றாங்க பாஜகவோட துணை அமைப்பு இடி ஐடி அப்படிங்கறாங்க. இது என்ன இப்பவா சொல்றாங்க? அவங்க வேலை வந்தா மட்டும் அது பாஜக துணை, இப்ப வேற யாராவது வேலை பண்ணா? அதிமுக அமைச்சருடைய வழக்குகள் நிறைய முடித்து வைக்கப்பட்டிருக்குது. அதே மேல நடவடிக்கை எடுக்காம திமுக அமைச்சருடைய பழிவாங்க. இந்த ஒவ்வொரு வழக்குமே அவங்கவங்க நீதிமன்றத்தை சந்திக்கிறாங்க, நீதிமன்றத்தில் அவங்களோட தரப்பை சொல்றாங்க. திமுக அமைச்சர்களும் நீதிமன்றத்தின் வாயில என்ன நீதி இருக்குதோ வாங்கட்டும். நாங்கள் யாராவது நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம்னு எங்கேயாவது தடுக்கிறோமா? நீதிமன்றத்துக்கு போனால் தான் தெளிவாக சொல்கிறாங்களே, நீங்கள் இத்தனை குற்றம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்களே. சிறுவாணி தண்ணி போல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கோவை வந்து விஜய் சொல்லிட்டு போயிருக்காரு. கோவையில் இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு பாசிட்டிவான சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவான சிறுவாணி தண்ணின்னு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய இடங்கள் ஏற்படுச்சுன்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எல்லாம் தான் கூட இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்க, எப்படி போய் வீடியோவை கவர் பண்ணீங்க, எப்படி செய்தி சேகரிச்சிங்கன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குறிப்பாக ஒரு சினிமா பின்புலத்தோடு வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே எல்லாத்துக்கும் ஒரு சினிமா நடிகர் வரும்போது பார்க்குறக்கு அப்படிங்கிறது ஆர்வம் இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக எப்படி அவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள், உள்ளூர் மக்களுடைய குரலை அவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை. அதனால் வரக்கூடிய காலத்தில் அதை பார்ப்போம். ஈரோட்டில் மறுபடியும் சிவகிரியில் பகுதியில் மைதான பகுதியில் தோட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஈரோட்டு மாவட்டத்தில் சிவகிரிங்கிற இடத்துல தோட்டத்துக்குள்ள வயதான தம்பதி கொலை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக இந்த படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரானது, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், இவை எல்லாமே தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது என்பதை சட்டப்பேரவையிலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையே சொல்கிறது. ஆனால் நாங்கள் இதை சொன்னோன்னா, இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு அதனால் கேஸுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னங்க பதில்? இது மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகனால அதிகமாக கிரைம் நடக்குமா? எஸ், நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில், குறிப்பாக பாலியல் பலாத்கார வழக்குகளில் இந்த நீங்கள் சொல்கிற ஃபேக்டர் ஓகே. ஏன்னா அதிகமாக அந்த குற்றத்தை சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக நடக்கக்கூடிய கொள்ளைகள் இவையெல்லாம் எப்படி அவேர்னஸ்னால் வரும், இது நடக்கிறதால வருது. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்களே செய்தி சேகரிக்கும் போது பார்க்குறீங்க எத்தனை குற்றச் செயல்கள் நடக்குது. குறிப்பாக தனியாக இருக்கின்ற முதியவர்களை குறிவைத்து அவர்கள் கொல்லப்படுவது, பணத்திற்காக நகைகளுக்காக கொலை நடப்பது, செயின் திருட்டு, இவையெல்லாம் இன்றைக்கி அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அரசாங்கம் இதை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பாக எல்லாத்தோட கவலை இருக்குது. இளைஞர்கள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக போதை புழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாங்க, யார் இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் அதை அரெஸ்ட் பண்ணணும், கண்காணிக்கணும். எங்கேருந்து வந்தாலும், வட மாநிலம் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் வெளிநாடுகளிலிருந்து கூட வருது. வெளிநாடுகளிலிருந்து வரவங்களையும் கவனிக்கணும். நன்றிங்க. தேசத்தில் நட்டா வராரு, கூட்டணி ஆட்சி தொடர்பாகவோ இல்லை கூட்டணி குறித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டாரு. அதனால் அதில் எந்த ஒரு குழப்பமும் யாருக்கும் இல்லை. நீங்கள் என்டிஏ வரும்போது ஒவ்வொன்றா சொல்லுவோம் உங்களுக்கு. எங்ககிட்ட வரும்போதெல்லாம் நாங்கள் எப்பெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கிறோமோ அப்போ அறிவிப்போம். கோவையில் பாஜக 5 சீட்டுங்கிறாங்க. இங்கே பாருங்கள், கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சாச்சு. எந்த தொகுதி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதிலளிக்க முடியாது. இதை முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை. தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது தாங்க எங்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. ஒரு கட்சின்னு அப்படி தானே இருக்கணும். என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கோ கட்சியினுடைய உள்ளரங்களை பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டால், தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டால், அந்த முடிவினை அமல்படுத்துவது என்பதுதான் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. அதாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை நாள் தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்துங்கன்னா அதை நடத்தலை.
ஆனால் மத்திய அரசு அறிவிச்சோன்னே நான் போய் உடனே அது என்னால் தான் அப்படின்னு சொல்கிறது, அது யாரோ கஷ்டப்பட்டு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா பேர் வைக்கிறதுல என்னங்க கஷ்டம்?